நம்ம லைஃப் பார்ட்னர்னா யார், நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் நமக்கும் பிறந்த குழந்தைன்னா யார். சரி, அந்த குழந்தைக்கு ஒரு அந்த வயசு வந்து திருமணமாகி ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க. அதை நமக்கு வந்து மருமகனோ இல்லை மருமகளோ வராங்க. அவங்க என்ன யார்? அந்த சிந்தனை வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே பாப்பப் ஆகும். அந்த பாப்பப் ஆகக்கூடிய நிகழ்ச்சி அதுவும் நிகழ்ச்சி தான், நல்லா புரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சி தான். வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனோ மருமகளோ ஒரு நிகழ்ச்சி, லைஃப் பார்ட்னரோ ஒரு நிகழ்ச்சி, நாமோ ஒரு நிகழ்ச்சி. இப்போ ஹார்ட் பீட் அடிக்கிறதுல லேப்டாப்னு அடிக்கிறது அது ஒரு நிகழ்ச்சி. அங்கேருந்து ஒரு கரண்ட் இதாகுது. கரண்ட் ஒன்றும் இல்லை, சூழ்ந்தெழுத்து மாற்றல். அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல்னால அமுக்கப்படுது, ஹார்ட்டு அமுக்கப்படுது. அதே சமயத்தில் அந்த பிரபஞ்ச சக்தி தானே உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு, இது அதை எதிர்த்து அமுக்குது. எப்படி பாருங்க, குட்டியோண்டு இருந்துக்கிட்டு இந்த ஹோல் பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றலை அந்த பிரபஞ்ச சக்தியை எதுக்குது. எவரி ஆக்ஷன் ஹேஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் உண்டு. ஒரு ஆக்ஷன் வந்ததுன்னா, இப்போ நான் வந்து கை இதை நிறைய ட்ரிப் நம்ம பேசியிருக்கிறோம், 2 கையும் இருக்குது. அந்த 2 கையும் ஆக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த 2 கையும் சேர்த்துன்னு அப்படி இப்படி கை தட்டுன அப்படின்னா அங்கேருந்து ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகி வருது. அப்போ இந்த ஆக்ஷனுங்கிறது கை தட்டுறது, ரியாக்ஷனுங்கிறது அதனுடைய ரிசல்ட், அது சவுண்டாக வெளிப்படுது. அப்போ இதே போல் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பூமியை போய் அமுக்கும்போது அந்த சுழற்சி தன்மைக்கு அவங்க சுழல ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு பொருளையும் பாருங்கள், பிரபஞ்சத்தில் உருண்டையாக தான் இருக்கும். அந்த விண்கற்கள் கூட அந்த பிரபஞ்சத்தில் மிதந்துட்டு இருக்குமே தவிர, அந்த மிதந்துட்டு இருக்கக்கூடிய விண்கற்கள் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சுழற்சி தன்மையில் உள்ளுக்குள்ளே உட்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா, அதுவும் ஸ்பின்னிங் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னா உருண்டையாக மாறிடும். எப்படி இந்த மலை இதில் இருந்து இப்போ அகஸ்தியர் மலை அங்கே இருக்குது, பொதிகை மலை, அங்கேருந்து தாமிரபரணி கிளம்பி வராங்க. தாமிரபரணி உற்பத்தியாகி அந்த நதி வருது. அங்கே வந்து இந்த இருக்கு இல்லைங்களா, கல், அந்த கற்கள்லாம் குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா கூழாங்கற்கள்னு சொல்லுவாங்க. அந்த கூழாங்கற்கள்னு ஏன் சொல்லுவாங்க, உருண்டையாக இருக்கும், இல்லை செவ்வகமாக ஒரு மாதிரி எலிப் ஷேப்பில் இருக்கும். ஏன்னா அது உருண்டு 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 வரும்போது அப்படியே வலுன்னு இருக்கும். அந்த கரண்டு முரடாக இருக்காது. நீங்கள் எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் அங்கே போட்டால் கூட அது உருண்டு உருண்டு வந்து இந்த மீன் தொட்டிலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அற்புதமாக அந்த ஷைனிங்கோடு அது ஆயிரும். ஏன்னா அது உருண்டு 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 வருவதனால. அதே போல தான் நம்மளுடைய பூமி மாதாவும் அவங்க முத எப்படி அங்கே சூரியன்கிட்டருந்து வெளியில் வந்தாங்கன்னு தெரியாது. அந்த சூரியனில் இருந்து வெளிப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு, அதாவது ஒரு முட்டை, இப்போ கோழி வந்து முட்டை போடுது இல்லைங்களா, சில கோழி 9 முட்டை போடும், சில கோழி 10-15 முட்டை கூட வர போடும். அதே போல தான் இது. சூரியன் ஒவ்வொரு முட்டையாக போட்டு ஒவ்வொரு குழந்தைகளை டெலிவரி பண்ணுற மாதிரி தான் அவங்க ஒவ்வொன்றா டெலிவரி பண்ணி வச்சுட்டாங்க. அதில் வந்து இப்போ நம்ம வந்து அங்கே நெப்டியூன்ல இருந்து புளூட்டோவில் இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தோம்னா இப்போ 3வது பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ 9 கோள்கள்னு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து 6வது குழந்தை பூமி, இவங்க சூரியனுக்கு 6வது குழந்தை கணக்கு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். 6. அப்புறம் 7 யாரு, சுக்கிரன். அப்போ நம்ம 7வது இருக்கணும், கரெக்ட். 7, 8வது சுக்கிரன், 9வது புதன். இப்போ 10வது ஒரு குழந்தை வந்ததுன்னா எப்படி இருக்கும்? நம்ம எங்கே போவோம்? இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணப்படுவோம். பூமி மாதா வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்படுவாங்க. அது தட் இஸ் கால்ட், அது ஒரு பிரளயம் மாதிரி ஆகும். இப்போ செவ்வாய் வந்து பூமியோட பிளேஸில் தான், 3வது பிளேஸில் தான் அது சுத்துற மாதிரி ஒரு நிலைப்பாடு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் தவத்தில் உட்காந்து பார்க்கும்போது இதை நீங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம். இது ஒரு நிலையான ஒரு தவம். அந்த தவத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு நம்ம பூமி மாதா, அதாவது புதன் வந்து சூரியன் வயிற்றில் இருக்கிறாங்க. அப்போ
சுக்கிரன் வந்து புதனோட பிளேஸில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பூமி எங்கே இருந்திருப்பாங்க? சுக்கிரன் பிளேஸில் இருந்திருப்பாங்க. செவ்வாய் வந்து பூமி பிளேஸில் இருந்தாங்க. அப்போ இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த கெமிக்கல் ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி செவ்வாயில் உயிரினங்கள் அப்போ வாழ்ந்திருக்காங்க. இது ஒரு ரொம்ப நாள் இப்போ செவ்வாயில் தண்ணி இருக்கா அப்படின்னா அப்கோர்ஸ் தண்ணி இருந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. இங்கேருந்து நம்ம சித்தர்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த நிறத்தில் இருக்குது, எந்தெந்த தன்மையில் இருக்குது, எப்படிலாம் அவங்க பிரசவிக்கப்பட்டிருக்காங்க சூரியன்கிட்ட இருந்து அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவங்க உள்ளுக்குள்ளே புகுந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நவக்கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கோயில்கள்லையும் வச்சு ஒவ்வொரு அந்த சிலைக்கும் அந்த கிரகத்திற்கும் ஒரு துணி மாதிரி கலர் துணி கட்டியிருப்பாங்க. மஞ்சள் துணி, வெள்ளை துணி, அப்புறம் சிகப்பு துணி, அப்படி எல்லா இதுவும் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அப்போ எவ்வளோ பெரிய ட்ராவல் நடந்திருக்கு அங்கே பாருங்கள். அந்த சித்தர்கள்ட்ட இருந்து, ஞானிகள்கிட்ட இருந்து, அவதார புருஷர்கள்ட்ட இருந்து அந்த ட்ராவல் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அந்த பிரபஞ்சம் முழுக்க அவங்க போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க.